ஹலோ கைஸ், நேற்று நான் சொன்ன மாதிரியே இன்றைக்கி சர்க்யூட் தியரியில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதான் நம்ம லேர்னிங் ஆர்டர். என்னென்னா ஃபஸ்ட்டு ஓம்ஸ்லா, கேசிஎல், கேவிஎல், சீரிஸ் சர்க்யூட்ஸ், பேரலல் சர்க்யூட், மெஷ் அனலைசிஸ், நோடல் அனலைசிஸ், நெட்வொர்க்ஸ் தியரம்ஸ். அதில் வந்து ஒரு கொஞ்சம் சப்டாபிக்ஸாக பார்த்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன்ஸ், தெவினியன்ஸ், நாட்ரான்ஸ், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர், ரெசிப்ரோசிட்டி, மில்மேன்ஸ், அப்புறம் கம்பன்சேஷன், சப்ஸ்டியூஷன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி ஃபண்டமெண்டல்ஸ், ஏசியை பற்றி படிக்க போகிறோம். அப்புறம் ஃபேஸர் ரெப்ரசன்டேஷன்ஸ், ஆர்எல் சர்க்யூட்ஸ், ஆர்சி சர்க்யூட்ஸ், ஆர்எல்சி சர்க்யூட்ஸ், சீரியஸ் ரிசோனன்ஸ், parallel resonance, குவாலிட்டி ஃபேக்டர், பேண்ட் வித் ஃப்ரீக்வன்சி பற்றி, அப்புறம் ட்ரான்சிஷன் அனலைசிஸ், 3 phase சர்க்யூட்ஸ், பவர் மெஷர்மெண்ட், பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட், 2-port நெட்வொர்க்ஸ், நெட்வொர்க் ஃபங்க்ஷன்ஸ், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த டாபிக் தான் நம்மளோட சர்க்யூட் தியரியில் நம்ம ஓவராலாக படிக்க போகிற டாபிக். இதை கவர் பண்ணல ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய எம்சிக்யூ வந்து கிளியர் பண்ணிடலாம். அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்லேருந்து கிடைக்கிற எக்ஸாமுக்கு வர்ற எம்சிக்யூஸ்லாம் டெய்லி நம்ம இதில் ஒவ்வொரு டாபிக் கவர் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கான எம்சிக்யூஸ், அப்புறம் டிஎன்பிசியில் இதுக்கு முன்னால் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓம்ஸ்லா வந்து எடுக்க போகிறோம். அதாவது என்னென்னா ஓம்ஸ்லானா என்னென்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் வந்து கரண்டாக ஃப்ளோ ஆகிறதுக்கு 3 பேசிக் குவான்டிட்டிஸ் இருக்குது. அது ஒன்று தான். அது என்னென்னா வோல்டேஜ், கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸ். வோல்டேஜ்னால் என்ன? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், அது வந்து வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க. கரண்ட்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஆம்பியர். ரெசிஸ்டன்ஸ்னால் ஆர், கரண்ட் ஃப்ளோவுக்கு ஆப்போசிஷன் தான் சொல்லுவாங்க. இதோட யூனிட் வந்து ஓம். அதாவது எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா நம்ம ஒரு ரியல் லைஃப்பில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போனா ஒரு வாட்டர் பைப்பை வந்து எக்ஸாம்பிள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு வாட்டர் டேங்க்லேருந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்த உடனே அந்த தண்ணி வந்து பைப் மூலமாக ஃப்ளோ ஆகும் வாட்டரு. அதில் வந்து இந்த வாட்டர் ப்ரெஷர் வந்து வோல்டேஜ் ஆகும், அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து கரண்ட் ஆகும். அந்த பைப் நேரோனஸ் இருக்குல்ல, இப்போ வந்து ஒரே பிளேஸ்க்கு நம்ம வந்து தண்ணியெல்லாம் அதாவது வாட்டர் ஃப்ளோ ஆகாது. நம்மளுக்கு தேவைப்படுற பிளேஸ்லலாம் அந்த வாட்டர் பைப்பை வந்து கனெக்ஷன் வந்து கொஞ்சம் பிரித்து எனக்கு இங்கே வேணும் அங்கே வேணும் பிரித்து வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி தான். அதை வந்து ரெசிஸ்டன்ஸை நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும், தண்ணி அதிகமாக வந்தால் பைப்பில் போகிற தண்ணி அதிகமாக இருக்கும், தேவைப்படுற இடத்துக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ கம்மியாக போகும், அந்த மாதிரி தான். அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் கரண்ட் வந்து குறையும். அது வந்து உங்களுக்கு போக சொல்கிறேன். இப்போ ஓம்ஸ்லானா என்னென்னா இதோட டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது கண்டக்டர் ஃப்ளோ ஆகுற கரண்ட் வந்து அப்ளைடு வோல்டேஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதாவது மேத்தமெட்டிக்கலாக என்னென்னா V = I × Rன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம இதுதான் ஓம்ஸ்லா. இதை வந்து நம்ம அதாவது V = I × R. இதை வந்து வோல்டேஜ் ப்ரொபோஷனல் டு கரண்ட் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ப்ரொபோஷனலி அதை V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில். இப்போ வந்து இதோட மெயின் இப்போ வந்து பார்த்தோன்னா இதோட ஃபார்முலான்னா V = I × R தான். Vனா வோல்டேஜ், கரண்ட்னா I, Rனா ரெசிஸ்டன்ஸு. வோல்டேஜோட யூனிட் வோல்ட்டு, கரண்ட் வந்து ஆம்பியர் யூனிட்டு, ரெசிஸ்டன்ஸ்னால் ஓமு. அப்புறம் வந்து இதோட ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் வேணுனாலும் வோல்டேஜ் வேணாலும் ரெசிஸ்டன்ஸ் வேணாலும் இந்த ஃபார்முலா வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷாக கொஞ்சம் V = I × R. இதே உனக்கு கரண்ட் வேணும்னா V/R. அந்த மாதிரி நம்ம சம் போடுறப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிடுவோம், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் ஒரு சர்க்யூட் தியரம் பார்த்துக்கோங்க. சர்க்யூட் டயக்ராம். இப்போ +12 வோல்ட் போகுது. அப்புறம் வந்து அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த Rன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து கரண்ட் வந்து வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் சொல்லிட்டாங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து 6 Ω. அப்படின்னா கரண்ட் என்னென்னா V = I × R. ஸோ V/R = I, அதான் 12/6 அந்த மாதிரி கால்குலேஷன் தான். இப்போ வந்து எதுக்கு ரெசிஸ்டன்ஸ் நீடட் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து வித்தவுட் ரெசிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா வெரி ஹை கரண்ட் போகும், வயர் ஹீட் ஆகும், எக்யூப்மெண்ட் வந்து டேமேஜ் ஆகும், ஃபயர் ஹசார்ட் ஆகும். இதே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வீட்டில் எதுக்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குன்னா, நம்ம வீட்டில் இருக்க எக்யூப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஃபேனு, டிவி, சார்ஜர், மோட்டார் இதுக்கெல்லாம் இருக்கும். அப்புறம் இதோட யூனிட் பார்க்கலாம். வோல்டேஜோட யூனிட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வோல்ட்டு, கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர், அதாவது ஏன்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம். இதோட சிம்பிள் ஓமோட சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க கீழே. அப்புறம் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா R = ρL/A. இல்லை ரோ வந்து ரெசிஸ்டிவிட்டி, அதாவது எல் வந்து லென்த்து, ஏ வந்து ஏரியா. ஏன்னா லென்த் வந்து இன்க்ரீஸாக இருக்கப்போ ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸாக இருக்கும். ஏரியா வந்து
அதிகமாக இருக்கிறப்போ ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லாங் வயர்னால் அங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹையாக இருக்கும், இதே ஷார்ட் வயர்னால் அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைனா லாங் வயரில் அதிகமாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸு, லோனா ஷார்ட் வயரில் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இதே திக்கான வயர்னால் இப்போ 2 வயர் சேர்ந்து திக்காக இருக்குதுன்னா அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் லோவாக தான் இருக்கும். இதே தின்னான வயர்னால் ரெசிஸ்டன்ஸ் ஹையாக இருக்கும். இப்போ இதுதான். அப்புறம் வந்து கண்டக்டர்ஸ் விசஸ் இன்சுலேட்டர்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். கண்டக்டர்ஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து கண்டக்டர்ஸில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து வெரி லோவாக இருக்கும். இப்போ நம்ம வயர்லாம் இருக்குல்ல, அந்த காப்பர் வயரு, அலுமினியம் வயர் அது யூஸ் பண்ணுறாங்களா, அதுதான். ஏன்னா அதில் ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவாக இருந்தால் தான் கரண்ட் ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா காப்பரு, அலுமினியம், சில்வரு, கோல்டு இதெல்லாம் கரண்ட் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகும். இதே இன்சுலேட்டர்னால் அங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து வெரி ஹையாக இருக்கும். இப்போ ரப்பரு, பிளாஸ்டிக், கிளாஸு, வுட்டு அங்கெல்லாம் கரண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளோ ஆகாது. அப்புறம் என்னென்ன மெட்டீரியல்ஸ்னு பார்த்தோன்னா, இப்போ கண்டக்டர் வந்து லோ ரெசிஸ்டன்ஸு, இன்சுலேட்டர் வந்து வெரி ஹை ரெசிஸ்டன்ஸு, செமிகண்டக்டர்னால் அது வந்து ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா மிடில் ரெசிஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் சிலிக்கான், ஜெர்மானியம் செமிகண்டக்டருக்கு அங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் மிடிலாக இருக்கும். இப்போ ஒரு வோல்டேஜ் விசஸ் கரண்ட்டு, இப்போது வோல்டேஜும் இன்க்ரீஸாக இருக்குது, கரண்ட் எப்படி, கரண்ட் வோல்டேஜ் ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பாருங்கள், ரெண்டுமே இன்க்ரீஸாக இருந்தால் ரெண்டும் வோல்டேஜ் இன்க்ரீஸாக இருக்கப்போ கரண்ட் இன்க்ரீஸாக இருக்குது, கரண்ட் இன்க்ரீஸாக இருக்கப்போ வோல்டேஜ் இன்க்ரீஸாக இருக்கும். இப்போ என்ன இதோட லிமிட்டேஷன் ஆஃப் வோல்டேஜ்லாம் என்னென்னா, இந்த ஓம்ஸ்லா வந்து லிமிட்டேஷன் ஆஃப் ஓம்ஸ்லால என்ன லிமிட்டேஷன்னா, இது வந்து எங்கே நாட் அப்ளிகபிள்னா டயோடு, டிரான்சிஸ்டர், எல்இடி, தெர்மிஸ்டர்ஸ், எலக்ட்ரிக் ஏசி, கேஸு, டிஸ்சார்ஜ் டியூப்ஸ் இங்கெல்லாம் இது வந்து அப்ளிகபிள் கிடையாது. இவங்க வந்து ரெசிஸ்டன்ஸு கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஏன்னா இது எல்லாமே இப்போ வந்து லீனியர் சர்க்யூட்ஸ் அது மட்டும்தான் ஓம்ஸில் வந்து அப்ளிகபிள் ஆகும். நான் லீனியரில் வந்து ஓம்ஸில் வந்து அப்ளிகபிள் ஆகாது. இப்போ நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்த்தா நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இப்போ வந்து ஒரு 24 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் R1, ஃபைண்ட் கரண்ட். ஸோ ஈஸியான ப்ராப்ளம், I = V/R. அப்புறம் வந்து ப்ராப்ளம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம், கரண்ட் 5 amps, ரெசிஸ்டன்ஸ் 8 ohms, வோல்டேஜ் கேட்டிருக்காங்க. அதே ஃபார்முலாவை நம்ம வந்து கொஞ்சம் சம்முக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ணி போட்டால் ஆன்சர் வந்துட போகுது. அதே மாதிரி இன்னொரு 220 வோல்ட் போகுது, கரண்ட் வந்து 10 amps, ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம இப்போ முக்கியமானது வந்துட்டோம், டிஎன்பிசிஐக்கு இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஸ்டின் வந்திருக்கும். ஓம்ஸ் லாவோட ஈக்குவேஷன் என்ன, V = IR, ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம், கரண்டோட யூனிட் ஆம்பியர், வோல்டேஜோட யூனிட் வோல்ட். ஹூ டிஸ்கவர் ஓம்ஸ் லா, ரொம்ப முக்கியமான கொஸ்டிங்க. சார்ஜ் செய்மன் ஓம். ஓம்ஸ் லா வேலிட் வென் டெம்பரேச்சர் அண்ட் அதர் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா. ரெசிஸ்டன்ஸ் சிம்பிள் ஓம் வென் மெட்டீரியல் ஹேஸ் வெரி லோ ரெசிஸ்டன்ஸ். எந்த மெட்டீரியல்லாம் நம்ம சொன்னோம் லோவாக இருக்கும்னா காப்பர், சில்வர், கோல்டு சொன்னோமா அதுதான். விச் மெட்டீரியல் ஹேஸ் வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ், ரப்பரு. அப்புறம் வந்து என்ன இன்சுலேட்டர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, அதில் தான் ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓம்ஸில் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஓமிக் கண்டக்டர்ஸ் மட்டும்தான், அதாவது லீனியர் சர்க்யூட்ஸ். ஓமிக் கண்டக்டர்ஸ்னால் என்னது வரும், காப்பரு, அந்த மாதிரி காப்பரு, சிலிக்கானு, கோல்டு பார்த்தோம்ல அதுதான். இப்போ வந்து டிஎன்பிசிஐயோட எம்சிக்யூஸ் பார்க்கலாம். இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஓம் ஆப்ஷன் இப்போ கொடுத்துருக்காங்களா. இஃப் வோல்டேஜ் டபுள்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, கரண்ட் வோல்டேஜ் அதிகமானால் கரண்ட்டும் அதிகமாகும். ஸோ வோல்டேஜ் டபுளாக இருந்தால் கரண்ட்டும் டபுளாக தான் ஆகும். விச் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் ஓம்ஸ் லா, V = IR. அப்புறம் வந்து இப்போ முக்கியமானது குயிக் ரிவிஷன் பார்க்கலாமா. வோல்டேஜ்னா என்னது, எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொன்னோமா. கரண்ட்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரெசிஸ்டன்ஸ்னால் அப்போசிஷன் டு கரண்ட்டு. V = IR. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் வழி பண்ண V/I தான் போட்டிருப்போம். அப்படின்னா R = V/I. ஸோ அதிலே தெரிஞ்சிடும் அப்போசிஷன் ஆஃப் கரண்ட்டுன்னு. ஓம்ஸ்லானா V/R. கரண்ட் இன்க்ரீசஸ் வித் வோல்டேஜ், கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் வித் வோல்டேஜ் டைமில். கரண்ட் டிக்ரீசஸ் வித் ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும் வோல்டேஜ் அதிகமாக இருக்கிறப்போ, கரண்ட் டிக்ரீஸ் ஆகும் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி. யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஓம், அப்ளிகபிள் ஒன்லி வென் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டில் தான் இதை வந்து அப்ளிகபிள் பண்ண முடியும் ஓம்ஸ் லாவை. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம வந்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா படிக்கலாம். ஓகேவா. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இந்த இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு ஓம்ஸ் லா, அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாக 2 கொஸ்டினாவது வரும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே பாய் கைஸ்.